விஜய் வந்தா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா. காரணம் என்னன்னாக்கா, அவர் சினிமால நடிச்சு, அவருக்கு எல்லாமே அத்துப்படியா இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுன்னுக்கிறாரு. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு, பணத்துக்காக ஆசைப்படல. மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவருக்கு ஓட்டு போட்டா இந்த வாட்டி நல்லா இருக்குங்க. ஏன்னா, இந்த ஆட்சியில இவர் செய்ததெல்லாம் தப்புங்க. ஃப்ரீ பஸ் விட்றேன்னு சொல்லிட்டு, விலைவாசி எல்லாம் ஏத்திட்டாரு. விலைவாசி ஓவராக்குது. ஒரு சிலிண்டர் விலை ரூ. 1000 வரைக்கும் இருக்குது. வாங்க முடியல. என்ன? பருப்பு, எண்ணெய் எல்லாமே விலை ஏறிடுச்சு. அரிசியிலேருந்து எல்லாமே. என்ன? எதுவுமே வாங்க முடியல. கரண்ட் பில்லு ஓவரா இருக்குது. ஆமா. கரண்ட் பில்லு ஓவரா இருக்குது. அதனால எதுவுமே நம்மளால செய்ய முடியல. அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தாலும் நல்லா இருக்காதுங்க. அவங்களும் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் செய்யல அவங்க. சரிங்களா? இந்த வாட்டி அவங்க ரூ. 1000 மக்களுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு போடுற நீ ரூ. 1000? நம்ம கிட்ட வாங்கி நம்ம கிட்ட நீ கடன் வச்சுட்டு என்ன தமிழ்நாடே வித்துட்டு போகலான்னு நினைக்கிறியா? சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் சரி கிடையாது. ஃப்ரீ பஸ் விட்றேன்னு சொன்னேன். எதுக்காக விட்றேன் ஃப்ரீ பஸ்ஸு? எங்ககிட்ட இருந்து காசு பிடிக்கிற நீ. இன்னைக்கெல்லாம் வயசானவங்க உக்காந்துக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃப்ரீ பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சரி கிடையாது. இவங்க ஆட்சியே சரி கிடையாதுங்க. இவங்க ஆட்சி இருக்கிறது நல்லா இல்லை. இது விஜய் வந்தா ஆட்சி மாறும். நாடு நல்லா இருக்கும். ஜனங்க திருந்துவாங்க. இந்த காலேஜ் பசங்கள்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா. விஜய் வந்தா நல்லா இருக்கும். இது என் கருத்து தான் எனக்கு.